வருண் ப்ரோ வந்து ரொம்ப மோசமாக இப்படி பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குமோ, நாம் தமிழர் கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் செய்கிறார், அவர் ஒரு சீமானின் தம்பி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சொல்லுங்க நீங்க தம்பியா? இந்த பராசக்தி படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன், அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க. ஆர்கானிக்கலி 15 மில்லியன்ஸை வந்து எங்க படம் பாட்டு வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு போட்டு IYK அப்படின்னு சொல்லி போடுறாங்க, சீன்றாங்க அப்படின்ட்டு. இந்த IYK அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யாரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நேரடியாக சீன்ற மாதிரியான ஒரு மீன் கல்ச்சரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாங். இந்த படம் எந்த படம் போடும், இந்த படத்தில் எந்த படம் ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து நிரூபாங்க. யாரெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் நம்ம கட்சியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் பேசுவாங்க. யார் கூட திமுக கூட சண்டை போடும்போது. ஆனால் இந்த விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சா என்ன பண்ணிட்டாங்க, அந்த முட்டாள் கூட சண்டை போட்டால் கீழே முட்டாள்னா நான் எல்லாரையும் சொல்ல, இப்போ அந்த ஃபேன் ஃபைட்ஸில் இருந்தவங்க அரசியல் மயப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சண்டை போட்டு விஜய் ஃபேன்ஸ் மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி கொச்சையான வார்த்தைகள் பேசுறது, டிட் ஃபார் டேட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜயோடைய ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி அரசியல் மயப்பட போற அந்த சூழ்நிலையில அந்த ரூட்டை திருப்பி வாடி சிவகார்த்திகேயன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு உங்க கூட நான் சண்டை போடுறது மட்டும் இல்லாம உங்களை வேற ஒரு எதிரி வச்சு திசை திருப்பி உங்களை அந்த சைடு வேற ஆள் கூட சண்டை போட வைக்கிறேன், உங்களை குத்திட்டு போயிட்டே இருப்பேன் நான் பின்னாடி. சிவகார்த்திகேயன் வந்து வேணுன்ட்டே பண்றாருன்னு சொல்ல, பட் சிவகார்த்திகேயன் தெரியாமலாம் ஒன்றும் நடக்கல. சிவகார்த்திகேயன் தெரியுது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க விஜய்க்கு தானே, பட் சிவகார்த்திகேயனும் பாத்தீங்கன்னா அதை விரும்புறாரு. சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ரொம்ப ஹம்பிளா மாதிரிலாம் வராதுங்க, நம்ம என்னங்க அப்படின்னு சொல்லி நான் ஹம்பிளா தான் இருக்கேன். அப்படி ஒரு பூசு இப்படி ஒரு பூசு. இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறது தான் ஒரு தலைவர் இருக்கு. நேற்று என்ன பண்ணாலும் அதை விட்டுடலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்க தலைவர்கள் அப்படின்னு, ஏன்னா நேற்று எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. புரியுது. இன்னைக்கு தான் எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. மறைமுகமாக தாக்குகிறீர்கள். மறைமுகமா தாக்கல, ஓப்பனாவே சொல்றேன். அட்வான்ஸை கொடுத்தாச்சு, மீதி காசு எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட உரையாடுறதுக்கு விமர்சகர் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜானர்ல அவரை விமர்சகர்னு அடைச்சிட முடியாது. அது உள்ளூர் அரசியலா இருந்தாலும் சரி, உலக அரசியலா இருந்தாலும் சரி, உள்ளூர் சினிமாவா இருந்தாலும் சரி, உலக சினிமாவா இருந்தாலும் சரி, அதனுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம கூட பகிரக்கூடியவர், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய நம்முடைய நண்பர் வருண் அவர்கள். வணக்கம். வெகு நாள் கலைத்து இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்கிறோம் உடனே வெளி தமிழால. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பார்த்தோம். நீங்கள் இமிட்டேட் பண்ணி நிறைய பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எடுத்துக்கிட்டா சிரிப்பு வரும். அட் த சேம் டைம் ரொம்ப ஒருத்தரை வந்து காயப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. அதில் நம்ம வீடியோ நேற்று நான் ஒரு வீடியோ அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருந்தேன். கமெண்ட்டில் சில நண்பர்கள், தாவேக்கா நண்பர்கள்லாம் கூட இந்த வருண் ப்ரோ வந்து ரொம்ப மோசமாக இப்படி பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை ட்ரோல் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி வந்து நாம் தமிழர் கட்சி இருக்குமோ, நாம் தமிழர் கட்சியுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் செய்கிறார், அவர் ஒரு சீமானின் தம்பி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவரை வச்சு கொஞ்சம் கிழிச்சு விடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க. சரி, நேரில் வச்சே கிழிச்சிருவோம். எப்படி ப்ரோ சொல்லுங்க, நீங்க தம்பியா? சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு விளக்கத்துக்கு கொடுத்தது இன்னொரு அவென்யூ. ஏன்னா உடனே வெளி தமிழாவோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து வருண் டாக்ஸும் பார்ப்பாங்க, பட் பெரும்பான்மையாக வேற ஒரு க்ரௌடிங் இருக்குது. அவங்க விளக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது முதல்ல நன்றி. இது வந்து நீங்கள் இன்னைக்கு எதாச்சியா இப்போ உடனே ஒரு ½ hour முன்னாடி சொல்லி நம்ம பண்ணுற இன்டர்வியூ. ஒரே வாரத்தில் அஜித்தை விமர்சனம் பண்ணியிருக்கேன், என்னை வந்து அனில் குஞ்சுன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜயோட கட்சியில் எனக்கு பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகலன்னு அவங்க சிறப்பு பொதுக்குழு பற்றி ஒரு விமர்சனம் பண்ணேன். உடனே ஆமா குஞ்சுங்கிறாங்க. கேட்டால் அதாவது சீமானுடைய தம்பி அப்படின்னு அசஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ஒரு வீடியோவுக்கும் என்ன ஒரு குஞ்சுன்னு சொல்லிட்டு குஞ்சை பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? நம்ம திமுகவை விமர்சிக்கிறோம், விஜயோட கட்சியில் இப்போ பண்ணுறது. அஜித் கொஞ்சம் ஃபேக்கா இருந்தது சில விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃபேக்கா இருந்தது சொல்லிட்டு இப்படி வந்து நம்மளுக்கு தோன்றதை வந்து பேசிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நியூட்ரல் அப்படின்னு நான் என்னை வந்து சாயம் விரும்பல. எனக்கு தமிழ் தேசிய கொள்கை மேலே ஒரு நாட்டம் இருக்கு. ஆனால் நான் நாம் தமிழர் கட்சியிலையும் இல்லை, நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை கடுமையாக விமர்சிக்கிற பல வீடியோவை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் வந்து அதில் உங்களுடைய பாயிண்ட்ஸையும் கூட சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஐடி விங் அந்த அஜித் வீடியோவுக்கு எனக்கு எதிரான ஹேட்டை திருப்பி விட்டாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மூளை இருக்கவங்களுக்கும் தெரியும். அதனால எல்லா சைடுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டாரப்பட்டிருக்கோம். அதுக்காக நம்ம வந்து பயப்பட போகிறதில்ல. ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை நம்பி இந்த சேனல் நம்ம ஆரம்பிக்கல. நம்மளோட உழைப்பு, நம்மளோட உண்மை அப்படிங்கிறத வந்து பேசிருக்கோம். அதனால இவங்களை வந்து கிராட்டிஃபை பண்ணுறது வந்து என்னோட இஷ்டமே இல்லை. என்ன வேணா பேஸ் பண்ணிட்டோம். ஒரு பழைய வீடியோ இருக்குது மெட்ராஸ் சென்ட்ரல் ஒரு சேனலில். அது வந்து பார்த்தீங்கன்னா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதோட ஒரு 5 லட்சம் வியூஸ் போயிருக்கும் அப்பவே. அதில் வந்து டாப் 10 ஃபன்னி தளபதி தலை மூமெண்ட்ஸ்னு விஜய் அஜித் படத்தில் நிறைய மொக்க சீன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து கிழிச்சு வச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கமெண்ட்டும்
அசிங்கமா திட்டி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே அந்த பேப்டிசம் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. ஸோ என்னால இவங்க இப்படி சொல்றதுக்குலாம் நம்ம ஒன்றும் வந்து ஸோ எல்லா தரப்புக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அது நம்மளுக்கு ஃபாடர் தான். இன்னும் தான் எனக்கு நம்மளுக்கு அதை பண்ற தீனி போடணும். இதெல்லாம் பண்ணா பயந்துருவோம்னு நினைக்கிறாங்க. நம்மளுக்கு தோன்றதை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க. உங்களுக்கு வந்து அறிவு இல்லை, உன்னோட கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிலாம் கூட சொல்லிக்கோங்க. ஆனா ஒவ்வொரு கட்சி கூடயும் நம்மள என்ன ஒரு வீடியோல கிரிப்டோ கிறிஸ்டியன் சொல்றாங்க, இன்னொரு வீடியோல நீ ஒரு க்ளோசட் சங்கின்றாங்க, இன்னொரு வீடியோல பெண்ணுகிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க, இன்னொரு சீமானின் தம்பி ஆம குஞ்சு முட்டு அப்படிங்கிறாங்க, இன்னொருத்துல அணில் குஞ்சுங்கிறாங்க. நம்ம என்னதான் வந்து எவ்வளவுதான் எனக்கு புரியவே. அப்போனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது பிரியா bro. நம்ம வந்து சரி ஓரளவுக்கு வந்து ஜென்யூனா மனசை தோன்றதை பேசணும். அப்பதான் தான் இவ்வளவு சாயங்கள் நம்ம மேல வந்து பூசப்படும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீ இஸ்லாமியர் எல்லாம் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்கிற, நீ இஸ்லாமியர் முட்டு அப்படிங்கிறாங்க. சில இடங்கள்ல ஒரு நம்பிக்கையோட எக்ஸ்ட்ரீமிசம் சார்ந்து ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டா நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய நபர்கள் தவறான புரிதல கிண்டல் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பரவாயில்ல, நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். தயவு செய்து வரும்னு இதை மாத்திக்காதடா, இறங்கி அடிடா அப்படின்னு தான் வந்து. ஓகே, அடுத்த இன்டர்வியூ, ஏன்னா நிறைய பிரபலங்களையும் சில நேரங்கள் இன்டர்வியூ எடுப்பீங்க. அடுத்த இன்டர்வியூ என்ன வரும்ட்டாங்க? அது வந்து ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர். நான் வேணா மிமிக்ரி லைட்டா பண்ணி காட்டுறேன். கீழே வந்து அந்த மிமிக்ரியை பார்த்து கடுப்பாய் அவர் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லையே, இன்னைக்கு தான் இன்டர்வியூ. சொல்லுங்கண்ணா, ஏ செல்லும் என்னடா செல்லும் வண்டி முறுக்கி பாக்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் டிடிஎஃப்ங்க. ஓ, அவர் அடுத்த ஒரு படம், அவரு ஐபிஎல் படம் வருது. அதுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம்னு சொன்னாரு. ஓகே, எனக்கு என்னன்னா அந்த தம்பி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை பின்னாடி வச்சிருக்காரு. எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள்லாம் அவர் வந்து பண்ணாலும் இன்னைக்கு ஒரு படம் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா மேபி இது அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அவர் வந்து ஒரு ரூட்டை பிடிச்சி போறாருன்னா அந்த நேரத்தில் அவர் கேட்கிறாரு. ஒரு சக யூடியூபரா ஏதோ இந்த சின்ன சேனல் அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் இது வச்சிருக்காங்க, அவர் ப்ரொமோஷன் கேட்கறாருன்னா என்னால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு இது ஒரு இன்டர்வியூ சும்மா எடுக்கலாம், அதுக்காக போயிட்டு இருக்கேன் பிரதர். நம்மள மாதிரி ஸ்கிராட்ச்ல இருந்து வந்த பசங்க தானே. ஆமா ஆமா, இப்போ எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம. கண்டிப்பா. ஓகே, நான் அடுத்த ஒரு கேள்விக்குள்ள போயிடுறேன். கோட் படம் 2024 ரிலீஸ் ஆச்சு, விஜய் அவர்கள் நடிச்சது. அந்த படத்துல நானும் ஃபர்ஸ்ட் டே போயிருந்தேன். ப்ராபப்ளி நீங்களும் போயிருப்பீங்க, ரிவ்யூ பண்றதுக்காக வச்சும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஓகே. ரிவ்யூ பண்ண போல படம் ஃபர்ஸ்ட் டே போய் பாக்குற ஆர்வத்திலேயே தான் போனீங்க. ஓகே, பழைய விஜய் ஃபேன் இல்ல, அது எப்படி பாக்க இப்ப இல்லையா? அது இன்னும் ஃபேன் இருக்கான் உள்ள. பட் அந்த ஒரு இப்ப தொண்டரா மாறிட்டாங்கல்ல நிறைய பேர் ஃபேன்ல இருந்து. அந்த மாதிரி நம்ம வந்து அரசியல் வேற எந்த கட்சிக்குமே தொண்டரா இருக்க நீங்க விரும்பல? இல்ல. ஓகே ஃபைன். அந்த படத்துல ஒரு பர்டிகுலர் சீன் நானும் ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே தான். அப்போ சிவகார்த்திகேயனுடைய அந்த கேமியோ, அதுல அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்றதாகட்டும், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து சார் நீங்க ஒரு முக்கியமான வேலையா போறீங்கன்னு நினைக்கிறேன், இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சீன் ஆகட்டும், அதை பார்க்கும்போதே எனக்கு நெருடலா இருந்துச்சு. இதை ஃபோர்ஸ்ஃபுல்லி வச்ச மாதிரி இருந்துச்சு. இது இவ்வளோ இல்லையே. விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு வெளியே அரசியலுக்கு போறாருன்னா அந்த இடத்த வந்து சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த ஸ்கிரீன்ல விஜய் படத்துல வச்சு காட்ட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? ஓகே, அடுத்த படத்தை, அதாவது மதராசி அல்லது அந்த லைன்ல வர வேண்டிய படத்தை வெங்கட் பிரபு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அதனால கூட வந்து வெங்கட் பிரபு அந்த ஒரு கேமியோ சும்மா ஜாலியா பண்ணலாம்னு கூட வச்சிருக்கலாம். பட் ஸ்டில் அப்படி எத்தனையோ நடிகர்கள் அந்த இடத்துல வந்து போராடிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இவருக்கு மட்டும் ஈஸியா தூக்கி இந்த அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களே சர்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு காட்சி வந்து எனக்கு நெருடலா இருந்துச்சு. இன்னும் அவர் நிறைய தூரம் போக வேண்டி இருக்கு சிவகார்த்திகேயன் அடுத்த விஜய் அப்படின்ற மாதிரியோ அல்லது அந்த மார்க்கெட்டை ரீச் பண்றதுக்கோ எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு. எனக்கு நெருடலா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? ஸோ விஜய் வந்து லவ் படங்கள், அதுக்கப்புறம் லவ்வும் இருக்கும் ஆக்ஷனும் இருக்கும், அந்த மாதிரி படங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மாஸ் திருமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்கப்புறம் மோர் தேன் லைஃப் இமேஜ், ஒரு அரசியல் சிஎம் எதிர்க்கிற மாதிரி அப்படி படிப்படியாக வந்தார். சிவகார்த்திகேயன் வந்து பெரும்பான்மையான மக்களை வந்து ஈர்த்திருக்காரு. இதை நான் வந்து உண்மையாக ஒத்துக்கிறேன். பட் சிவகார்த்திகேயனை நீங்கள் முழுக்க ஒரு மாஸ் மெட்டீரியலாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே நிலை நிறுத்தல. டாக்டர் படம் கூட பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி சட்டலா புரியுது, அவருக்கு அது செட் ஆகும். எனக்கு அமரன் படமே சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் செட் ஆகலைங்க. எனக்கு என்னுடைய கருத்து அமரன் படத்தை பத்தி நானும் சொல்றேன். சொல்லிடுறேன், நான் இன்னும் பார்க்கல. இல்ல எனக்கு என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி வெங்கட் பிரபு நெக்ஸ்ட் மூவிக்கு வந்து இந்த நாளை கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாலும் அப்படி ஒரு சீனை வைக்கிறதுக்கு விஜயோடைய பெருந்தன்மை தான், இல்ல மேபி சிவகார்த்திகேயன் மேல ஒரு லைக்னஸ் வந்து இருந்துக்கலாம். இதை ஏற்கனவே வெளிப்படுத்திருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்க, நீ தான் ஹீரோ ஆயிட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம பிடிச்சிட்டீங்க, குழந்தைங்களை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல அது சிவகார்த்திகேயன் இங்க இருந்து அப்படி ஒரு ஸ்டெப்புக்கு வந்து ஒரு விஜய் சர்டிஃபை பண்றாருல, அக்னாலஜ்மெண்ட் தானே தெளிவா அது. அப்படி அதுக்கப்புறம் இந்த சீன். ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு சிவகார்த்திகேயன் மேல ஏதோ ஒரு நாட்டமா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஒரு பெருந்தன்மை,
அந்த ஒரு சீனை துப்பாக்கி அது வந்து விஜய் வந்து வேணான்னு சொல்லிட்டா வெங்கட் பிரபு எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆமாங்க, இப்ப படம் 450 கோடி கலெக்ஷன் பண்ணுதுன்னா சிவகார்த்திகேயன் கேமியோவால இன்னொரு 5 கோடியோ 10 கோடி எக்ஸ்ட்ரா அது கலெக்ஷன் பண்ணிருக்கு போறது இல்ல. அது விஜய் பிராண்ட் தான். அதெல்லாம் ஆமா. இன்னும் யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. ஆமா. பாலிவுட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல ஷாருக் கான் படத்துல கடைசியில சல்மான் கான் வந்து ஹெல்ப் பண்ணுவார். அதுக்காகலாம் யாருமே அந்த படத்தெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது தான் சீன். ஏன்னா இன்னைக்கு அந்த சீனை மட்டும் எவனோ போட்டோல எடுத்து புரியுது. வீடியோல எடுத்து போட்டு அதை பார்த்தாலே 1.5 நிமிஷத்தை போட்டு விட்டு போயிடுவாங்க. முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். இது நடக்குது எல்லா படத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லை. பட் அது வந்து நெருடலா இருந்தது, செட் ஆகல அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அதுக்கான தகுதியோடாருன்னு கேட்டால் எனக்கு அந்த தகுதி இல்லை சொல்றது. பட் இன்னும் அந்த ஒரு ரீச் வந்து ஆகல. துப்பாக்கியை வந்து கை கொடுத்தானா எனக்கு வேணாம், நான் திருப்பி கொடுத்துருக்கணும். பட் அந்த சீன் வந்து எனக்கும் வந்து ஒட்டலை அப்படின்னு. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அதே அவர் வந்து இன்டெரக்டா கிளைம் பண்ணவும் ஆரம்பிச்சார் சிவகார்த்திகேயன். பாத்தீங்கன்னா அவருடைய பிரஸ் மீட், அதாவது ஒரு படத்துடைய நிகழ்ச்சி ஆகட்டும், அல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் படத்துடைய சீன்ல கவின் கிளைம் பண்ணி உட்கார்ந்துருவாரு. துப்பாக்கி என் கையில இருக்கு, அதை வந்து நான் கவனமா ஹேண்டில் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் அவரை வந்து கிளைம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் கூட ஓகே, அங்க போயிட்டு இருந்துச்சு. இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வர பொங்கலுக்கு கிளாஷ்லாம் இல்லைங்க. முதல்ல வந்து விஜய் படத்தோட ஒரு அஜித் படம் வருதுன்னா கிளாஷ்னு நம்ம சொல்லலாம், ரஜினி படம் வருதுன்னா கிளாஷ்னு சொல்லலாம். ஓகேவா? விஜய் படம் வருது, கடைசி படம் சொல்றாங்க அரசியலுக்கு முன்னாடி. ஓகே ரைட். ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ், 14ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சூழல்ல பராசக்தியுடைய ஒரு இப்போ நம்ம அரசியல் பொதுவாக பேசுறோம். அப்படி இருக்கும்போது இதை ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கணும்? இந்த வியூஸ், இந்த பாட்டு எவ்வளவு போச்சுன்றதை பத்தி நமக்கே சில்லியா ஃபீல் ஆகலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றதுனால தான் பேசுறேன். அப்போ பராசக்தி இது பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள்னு சொல்லி. அது ஒரு 13-14 மில்லியன் 15 மில்லியன் வியூஸ் அப்படி போயிருக்கு. விஜயோடைய ஜனநாயகனும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்றாங்க. அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலா விஜய் படம்னாலே 24 மணி நேரத்துல ஒரு 25 மில்லியன் ஆச்சும் போயிடும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கிறது. ஆனா ஜனநாயகன் 24 மணி நேரத்துல 14-13 மில்லியன் தான் காட்டுச்சு ரியல் டைம்ல. நமக்கு தெரியும், யூடியூப்ல நம்ம இருக்கோம், இங்க ஒன்று காட்டும், அதாவது அப்டேட்டட் வியூஸ்னு ஒன்று காட்டும், ரியல் டைம் வியூஸ்னு சொல்லி நமக்கு யூடியூப் ஸ்டுடியோல ஒன்று காட்டும். இங்க இருக்கிறது அங்க காட்டுறதுக்கு டைம் எடுத்து அப்புறமா தான் அப்டேட் ஆகும். சரி ரைட். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல டே 3ல இருந்து திடீர்னு ஹைப் ஆகுது ஜனநாயகன் பாட்டுடைய வியூஸ். சடசடன்னு ஃபியூ ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது 30-40 மில்லியன் பக்கம் இப்போ போயிடுச்சு, 40 மில்லியன் பக்கம் போயிடுச்சு. இந்த சூழல்ல இந்த பராசக்தி படத்துடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா, டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன், அவர் இப்போ இடிலாம் வந்துச்சு இல்லையா, அதாவது இந்த டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா 10 ரூபா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அதுல வந்த காசுல தான் இந்த படம்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி வந்துட்டு இருக்கிற குற்றச்சாட்டப்படுற ஒரு நிறுவனம். அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்கானிக்கலி 15 மில்லியன்ஸை வந்து எங்க படம் பாட்டு வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு போட்டு கீழே ஒரு கோட்வேர்டு ஒன்று போடுறாங்க. இந்த இடம் தான் விஜய வா வா அப்படின்னு சொல்லி வம்புக்கு இழுக்கிற இடம், அல்லது விஜய் ஃபேன்ஸை வம்புக்கு இழுக்கிற இடம். IYK அப்படின்னு சொல்லி போடுறாங்க, சீன்றாங்க அப்படின்ட்டு. இந்த IYK அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து இஃப் யூ நோ யூ மே நோ, அந்த மாதிரி உனக்கு வந்து உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், யாரை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வேணுட்டே சீன்ற மாதிரியான ஒரு மீன் கல்ச்சரில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாங்கு. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படத்தோட பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாட்ஸை வச்சு அதுக்கப்புறம் வந்து PR வச்சு புஷ் பண்ணி உடனே வியூஸை ஏற்றிட்டாங்க அப்படின்னு வேணுன்ட்டே வம்பு கழுத்து ஒரு கிளாஷை வந்து உண்டாக்கி சீன்றாங்க. விஜயோட ஜனநாயகன் படத்தை சீன்றாங்க, ரசிகர்களை சீன்றாங்க. சரி, இதுக்கு பின்னாடி சினிமா வியாபாரமும் இருக்கு, ஆமாம், அரசியலும் இருக்கு. முதல்ல அரசியலை சொல்லுங்க. அரசியல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா விஜயுடைய மவுஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அரசியலில் வந்து கரூருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாட்டை கூட யாரும் பார்க்க விரும்பல. அதனால தான் பார்த்தீங்களா நான் ரெடி தான் வரவா, அப்புறம் விசில் போடு பாட்டோட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நிறுவ முயற்சிக்கிற ஒரு விஷயம். அவருடைய வியாபாரத்தை சின்னதாக குறைச்சி காட்டி படத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் படம் தான் ஓட போகுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு அதில் வந்து அரசியல் வந்து இதுதான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்களை முழுக்க வந்து இந்த படம் எந்த படம் ஓட போகுது, இந்த படத்தில் எந்த படம் ஜெயிக்குதோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வந்து நிரூபாக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பராசக்தி அப்படிங்கிறது திமுகவுடைய அந்த போராட்டங்களுடைய திருப்பி ப்ரொபகண்டா படம். அந்த படத்தை வந்து நாங்கள் வெளியிடுறப்போ ஜனநாயகன் படம் ஏற்கனவே ஒரு ரீமேக் படமாக இருக்கலாம், அந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறனால ஏதோ ஒரு வீக்னஸ் வச்சு அந்த படத்தை பராசக்தி வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க வசூலில். அது வந்து நிஜமாவே ஒரு மைண்ட் செட்டாக வரக்கூடிய தேர்தலில் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, விஜய்க்கு வந்து அவ்வளோ பக்க சக்திலாம் இல்லை, நம்ம தான் ஏதோ ஒரு பின்பமாக நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நிறுவ முயற்சிக்கிறாங்க. இது ரெண்டும் தான் இருக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சமீப நாட்களாக சினிமா அப்படின்றதுலேயே முழு நேரமாக இருந்த தாவேகாவுடைய தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் சமீப காலமாக அரசியலை தான் அவங்க அதிகமாக பேசுகிறாங்க. சினிமா அப்படிங்கிறத கொஞ்சம் சைடில் தான் வச்சுருக்காங்க, சும்மா அப்பப்போ பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில்
கடுமையான திமுக எதிர்ப்பு, சோசியல் மீடியாவை ஃபுல்லா அவங்க தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. திமுக எதிர்ப்பை வந்து பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்க்கிற அந்த வேலையை அவங்களா செய்றாங்க. இப்படி இருக்கிறவங்கள மறுபடியும் டைவர்ட் பண்ணி, வா சினிமா சண்டை போடு, சிவகார்த்திகேயன் தான் உனக்கு ஆப்பனன்ட் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்றாங்களோ? நிச்சயமா. நான் அதையும் சேர்த்து தான் அரசியல சொன்னேன். கண்டிப்பா ஒரு ஃபேன் கிளாஷா உண்டாக்கி எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கே அது நடந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நாம் தமிழர் கட்சி அரசியல் பேசுவாங்க. அதில் இருக்க தம்பிகள்லாம் சொல்ல ஐடி விங்கில் இருக்கவங்க இல்லை, யாரெல்லாம் வந்து தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழ் கட்சியோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேக்ட்ஸ் பேசுவாங்க. யார் கூட? திமுக கூட சண்டை போடும்போது. ஆனால் இந்த விஜய் ஃபேன்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிச்சாரு என்ன பண்ணிட்டாங்க, அந்த முட்டாள் கூட சண்டை போட்டால் கீழே முட்டாள்னா நான் எல்லாரையும் சொல்ல, இப்போ அந்த ஃபேன் ஃபைட்ஸில் இருந்தவங்க அரசியல் மயப்பட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க சண்டை போட்டு விஜய் ஃபேன்ஸ் மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி கொச்சையான வார்த்தைகள் பேசுறது, டிட் ஃபார் டேட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி விஜயோடைய ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாறி அரசியல் மயப்பட போற அந்த சூழ்நிலையில அந்த ரூட்டை திருப்பி வா நீ சிவகார்த்திகேயன் கூட சண்டை போடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபேன் கிளாஷ் அது பார்க்கறதுக்கு அந்த டயலாக் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. டேய் உங்க ஆளுக்கெல்லாம் எத்தனை படம்டா வந்து எவ்வளவு இந்த வீட்டு கொடுத்துருக்காரா, இவ்வளவு தான் பண்ணிருக்கீங்க, துப்பாக்கியை கையில கொடுத்தது பாத்தீங்களா, துரோகம் பண்ணிட்டீங்க, திருப்பி எங்களே சொல்லிட்டு அதெல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு கீழே இறக்க ட்ரை பண்றாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். ஏன்னா இந்த சைட்ல நீங்க வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டே இருக்கும்போது திமுக தன்னுடைய ப்ரொபகண்டாவை வேற எங்கேயோ கொண்டு போயிட்டே இருக்கும். அப்ப நீங்க வந்து அரசியல திரும்பி பார்க்கும் இங்க டிஸ்ட்ராக்டடா இருக்கும்போது ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டே இருப்பாங்க. அது வந்து ஆக்சுவலா பார்த்து திமுக வந்து கத்துக்கணும். இல்ல செம்மையா பண்றாங்க பிரதர். ப்ரோ 360 டிகிரிஸ் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க கூட நான் சண்டை போடுறது மட்டும் இல்லாம உங்களை வேற ஒரு எதிரி வச்சு திசை திருப்பி உங்களை அந்த சைடு வேற ஆளு கூட சண்டை போட வைக்கிறேன், உங்களை குத்திட்டு போயிட்டே இருப்பேன் நான் பின்னாடி. அந்த மாதிரி லைக் தே ஆர் டூயிங் a lot of things. அப்படிதானே நாம் தமிழரை கூட டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா உண்மைதான். பின்ன விஜய் கூட சண்டை போடுறதுக்காகலாம் அண்ணன் வந்தாரு. அண்ணன் வந்து விஜய் ஆதரிக்கலாம், தம்பின்னு சொல்லலாம், பெருந்தன்மையா வந்து எதாவது பண்ணலாம். ஆனா தொடர்ந்து அந்த நடிகரை பத்தி பேசுறதுக்கு உங்களோட தகுதி அவ்வளவு இறங்கிடுச்சா? நீங்க எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கீங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்துல நம்மளோட இன படுகொலைக்காக பேசி சிறைக்கு சென்று வந்தவர் விஜய் வந்து இன்னும் ஒரு பெரிய போராட்டத்துல 10 நிமிஷத்துக்கு மேல கூட பேசினதில்லை. நம்ம உண்மையை பேசுவோம். விஜய் நான் இறக்கி பேசுறேன். உங்களோட கேலிபர் என்ன, உங்களோட மைலேஜ் என்ன, உங்களோட ஸ்டேட் என்ன, ஒரு அரசியல்வாதியா சொல்றேன். ஒரு நடிகரா நீங்க ஒரு படம் நடிச்சீங்கன்னா பார்க்கறதோட விஜய் படத்தை தான் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஒரு அவனியுள்ள அவர் தான் பெரிய ஆள். பட் ரொம்ப லாஜிக்கா பேசுவோம். அதை உங்களை வந்து முழுக்க முழுக்க வந்து விஜயை பத்தி பேசுறதுக்கு இல்லை, நீங்க ஒரு பெரிய கூட்டத்துல 5 நிமிஷம் கூட விஜய் பத்தி பேசினா அதை தான் ஹைலைட் பண்ணி காட்டுவாங்கன்றது தெரிஞ்சும் திருப்பி அந்த வலையில போய் விழுந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல விஜய் ரொம்ப எதிர்க்கிறாங்கப்பா நாம் தமிழர் கட்சி, திமுக கம்மியா இருக்காங்க பேச்சு வந்துருச்சு. அது வந்து ஹேட்டர்ஸ் வந்து இதுல விஜயோடைய ஸ்மார்ட்னஸ் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்டென்ஷனலி அவங்களுடைய கீழ்மட்ட பொறுப்பாளர்கள் வரைக்கும் நாம் தமிழரை பத்தி பேசாம அப்படியே ஸ்கிப் பண்ணி கொண்டு போறாங்க. சரிங்களா? பசங்க ஏதோ ஐடி விங்ல அதாவது ஃபேக் ஐடியில் இருக்கிறவங்க ட்ரோல் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா இருக்கிறவங்க எல்லாருமே அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த டார்கெட் என்னுடைய எனிமி அப்படிங்கிற இடத்துல வந்து எந்த வகையில டைவர்ஷன் வந்துடக்கூடாதுன்றதால ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. தலைவரே நான் ரொம்ப ஓப்பனா சொல்றேன். நேத்தி அந்த வீடியோ வெளியிட்டேன் நான், சுலுக்கு சங்கர் பார்ட் 2. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே எடுத்த ஃபுட்டேஜ் 45 நிமிஷம் இருக்கு ஃபுட்டேஜ். ஃபர்ஸ்ட் இதுலேயே எல்லா சீன்ஸும் போட்டுட்டேன். மீதி இருக்க ஃபுட்டேஜ்ல நம்மளுக்கு நடுவில் வைக்கணும் கரண்டா சில விஷயங்கள்லாம் வைக்கிறேன். விஜய் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் பேசினாரு, அப்புறம் அந்த மன்னிப்பு வீடியோல நடுவுல கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல கடைசியில வந்து அன்பில் மகேஷ் வந்து கலாய்க்கிறது, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நம்ம போட்டது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் மேல இருக்கிற ஒரு சின்ன விமர்சனத்தையும் வைக்கிறோம். கடைசியில பெரிய எதிரியான திமுக. ஏன்னா நாம் தமிழருக்கு யார் எதிரி? திமுக. டிவிகேக்கு யார் எதிரி? திமுக. அதிமுகக்கு யார் எதிரி? திமுக. தமிழகத்துக்கு யார் எதிரி? திமுக. நம்ம கடைசியில திமுகவும் விமர்சனம் பண்றோம். ஆனா அதை என்ன பண்றாங்க, ரொம்ப முட்டாள்தனமாவோ இல்ல வந்து ஸ்மால் மைண்டடா விஜயோட அந்த சீன்ஸ் மட்டும் கட் பண்ணி நான் விஜய்க்கு எதிரான அந்த வீடியோ பண்ணிருக்கேன், நான் அதுல விஜயும் பரப்புறவங்களும் அப்படிதானங்க பரப்புறாங்க. புரியுதா? நம்ம பகுத்தாய்ந்து பார்க்கணும்ல தலைவரே. அந்த மாதிரி இவங்க வந்து முழுக்க திமுக வந்து பாத்தீங்கன்னா செம்மையான நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டாங்க. நம்ம அதுல வந்து பலியாடாயிட்டோம் அப்படிங்கிறேன் நான். ஓகே ஃபைன். மறுபடியும் இந்த பரசக்தி ஜனநாயகன் டாபிக்ல வருவோம். பொலிட்டிக்கலா என்னென்ன இதை வச்சு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பிசினஸ் வைஸும் நம்ம பிளான் பண்ணுவோம். சரி, மேட்சே பண்ண முடியாது. விஜயோடைய பிஸ்னஸ் அப்படின்றதோ அதாவது ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது போஸ்ட் ரிலீஸ் கலெக்ஷன் ஆகட்டும், அது எல்லா டெரிட்டரியிலையுமே சிவகார்த்திகேயனால மேட்சே பண்ண முடியாது. வேற பிக் ஸ்டார்ஸ் சொல்லுங்க, ஓகே. அப்படின்னும் போது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே காட்டுறதுக்காக இதை உரண்டு இழுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். அதாவது பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கணுன்றதுக்காக இவங்களா போய் இழுக்கிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவங்க பேசலனாலும் 2 படமும் ஒரே தேதி ரிலீஸ் ஒரே தேதியில 5 நாள் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா நான் அதை வந்து மனசாட்சி இருக்கிற யாரா இருந்தாலும் ஜனநாயகன் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு தான் பார்க்க முடியுங்க. ஏங்க சினிமா ரசனா இருக்கிறவன் பராசக்தி பார்ப்பானா? பழைய பராசக்தி சொல்ல, அது அந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தின படம். அதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துட்டே ஆகணும். இல்லை சுதா வங்காரா ஒரு மாதிரி நல்லா தானே எடுப்பாங்க.
ஒரு மாதிரி நல்லா தான் எடுப்பாங்க, ரொம்ப நல்லாலாம் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பாருங்க ஜெயிச்சிட்டு மாறா அந்த படம் இருக்குல்ல, அதுவே பாத்தீங்கன்னா வந்து தப்பி பிழைத்த படம் தான் எனக்கு. சூரரை போட்டா ஆமா, இறுதி சுற்று செம்ம படம், சூப்பரான படம், நல்லா இருந்துச்சு. சூரரை போட்டு வந்து கொஞ்சம் ஓகே தான், அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இதெல்லாம் சூர்யா மேலாம் எனக்கு வந்து உடனே அந்த சைடு எடுத்து போயிருப்பாங்க. பட் சுதா கோங்கரா எனக்கு சுதா கோங்கரா அவங்களுடைய அசிஸ்டண்டான கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற பையன் எடுத்த டூடு, அதெல்லாம் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சினிமா லாபி இருக்கு. நம்ம மாற்று மொழி பேசுறவங்கள வந்து எதிரியாவோ பார்க்கல, அவங்க மேலே நம்மளுக்கு எந்த விருப்பம் இல்லை. பட் அதில் ஒரு லாபி பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட்டு, இந்த மாதிரி திரைப்பட துறையில் இறங்கி ஒரு ப்ரொபகண்டா. ஐயோ ரொம்ப டிஎன்ஏ டெஸ்ட்டாக போயிடும். நான் அவனு கேட்குறேங்க, பிரியகுமார் இருக்கார், இல்லை வருண் இருக்கான். வருண் வந்து ஒரு ஃப்ரெண்டு வச்சிருக்கான், தெரிஞ்சோ தெரியாமலோ வருணோட சமூகம். அவன் வருண் இன்னொரு ஃப்ரெண்டு வச்சிருக்கான், தெரிஞ்சோ தெரியாமலோ எதாச்சும் அவனும் வருணோட சமூகம். வருண் மூணாவது ஃப்ரெண்டு வச்சிருக்கான், தெரிஞ்சோ தெரியாமலோ அவனும் அதே சமூகங்க. வருணை சுற்றி இருக்கிற பெரிய கும்பல் பார்த்தீங்கன்னா அவனோட சமூகம் மட்டும்தான். எல்லாமே கோஇன்சிடென்ட்ஸ். கோஇன்சிடென்ட்ஸ்ங்க, எதாச்சும் நடந்தது. அது எப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறவங்க யாருன்னு பாருங்க, அவங்களோட பின்னணி என்ன, டைரக்டர். நீங்கள் யாராவது ஒருத்தங்களை வந்து நம்மால் ஜிவி பிரகாஷ் இருக்காரு, அவர் மியூசிக் வந்து சேர்த்துட்டாங்க, இல்லைன்னா அதையோ வேற கிட்ட கூப்பிட்டு வந்துருப்பாங்க. ஜிவி பிரகாஷ் அவர் வந்து நிறைய வாட்டி நம்மளோட கொள்கைகள் நிறைய பேசிருக்கு, அவர் வந்து கொள்ளையை எடுத்துட்டு வர வரும்ல. எப்படி இதெல்லாம் நடக்குது? அது பராசக்தின்னு பேர் வைப்பீங்க, அது கரெக்டா விஜய்க்கு. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது? இதெல்லாம் எதாச்சியா நடக்குதா? எனக்கு புரியவே. மாற்று மொழி லாபின்னு சந்தேகம் வரல. அது தமிழ் சினிமாவை கைப்பற்றி வச்சிருக்கீங்களா நீங்க? ட்ரூ. இப்ப விஜய் வந்து அவருடைய நாற்காலியை, சினிமால அவருக்கு இருந்த அந்த நாற்காலியை, அந்த த்ரோன் தானே, அதை விட்டுட்டு அவர் வந்து இப்ப அரசியலுக்கு வராரு, தற்காலிகமாவோ அல்லது நிரந்தரமாவோ. அந்த த்ரோனுக்கு வந்து சிவா தான் வரப்போறாரு அப்படிங்கிறத இவங்க வந்து இன்னும் பெருசா காட்டுறதுக்காகவே இந்த கிளாஷ் அப்படிங்கறத இவங்களா உருவாக்குறாங்களா? விஷயம் நீங்க மறந்துட்டீங்களா? ஒரு ஃபேன் மீட்லாம் வச்சாரு, ஞாபகம் இருக்கா? கட்சி விஜய் கட்சி தொடங்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு 2 ஃபேன் மீட்ஸ் வச்சாரு. யாரு? சிவகார்த்திகேயன். அது நடந்த அந்த ஃபார்மேட்டை வேணா தேடி பாருங்க, இன்டர்நெட் தெரியல. ஓகே, அதோட ஃபார்மேட், அதுல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது, வெள்ளை சட்டை, அது வெட்டப்பட்ட போஸ்டர்ஸ் எல்லாம் பாருங்க. இதெல்லாம் வந்து விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் 2 வாட்டி ஃபேன் மீட் நடந்துச்சு சிவகார்த்திகேயன். நான் சொல்ல இது இதுல இருக்க நியூஸ்ல இருக்கு, போய் பாருங்க. அங்க இருந்தே வந்து இது ஆரம்பிச்சிருச்சு. இது சிவகார்த்திகேயன் வந்து வேணும்ட்டே பண்றாருன்னு சொல்ல, பட் சிவகார்த்திகேயன் தெரியாமலாம் ஒன்றும் அது நடக்கல. சிவகார்த்திகேயன் தெரியுது நம்மள யூஸ் பண்ணிக்கிறாங்க விஜய்க்கு எதிரான்னு, பட் சிவகார்த்திகேயனும் பாத்தீங்கன்னா அதை விரும்புறாரு. இப்ப அஜித் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபண்டிங் காம்படிட்டர், அந்த காம்படிட்டர் ஃபேக்டர் இருந்தாலே சீக்கிரமா இருக்கும் வளர்ச்சி. ரேஸ் தன்னோட சொந்த காசு போட்டு போக முடியாது, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் அஃபேர். பட் ஒரு பெரிய புள்ளி வந்து உங்களுக்கு ரேஸ்க்கு ஃபண்ட் பண்றாங்களா, அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த பெரும்புள்ளியும் எப்படி அஜித் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் யூஸ் செய்யப்படுறாரு, சிவகார்த்திகேயன் அவங்க வந்து யூட்டிலைஸ். இப்ப விஜய் ஹேட்டர்ஸா இருக்கக்கூடிய ஆல் த அதர் ஹீரோஸ் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து பராசக்தி சைடுல நின்னுப்பாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டா, நீங்க என்ன வேணா நின்னுக்கோங்க இருக்கோம் சொன்னா எல்லாம் போய் ஜனநாயகம் தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் ஜனநாயகம் தான் பார்ப்பாங்க. இதான் உண்மை. இல்ல நான் சொல்றது சோஷியல் மீடியா சண்டைக்கு சொல்றேன். பார்த்துட்டு வந்து இங்க இது பண்ணுவாங்க. ஆனா அந்த படம் வசூல்ல அடிச்சு நெகட்டிவிட்டி பரப்புறதுல, இப்ப சண்டை போடுறதுல, கம்பேர் பண்றதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆல் த அதர் ஹேட்டர்ஸ்னு சொல்லலாம். அதர் ஆக்டர்ஸ் உடைய ஃபேன்ஸ்னு சொல்ல மாட்டேன், விஜய் ஹேட்டர்ஸ். ஒரே ஒரு வகையில தான் பிரதர் ஜனநாயகன் படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷன் வந்து நீங்க வந்து சுருக்க முடியும், ஸ்கிரீனை குறைக்கிறது மூலியமா. அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இந்த பவர் இருக்குல்ல இவங்க கிட்ட, சரியா? அதை குறைக்கிறது மூலியம் அதுக்கும் இன்னைக்கு எவ்வளோ காசு இருக்குன்னா திமுக கிட்ட, நீங்கள் அந்த ஸ்க்ரீன்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு உண்டான நஷ்டஈடியும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் தான் சினிமா துறையை கையில் வச்சுருக்கீங்களே, மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அந்த வகையில் மட்டும்தான் விஜயின் ஜனநாயகன் படத்தை வந்து நீங்கள் இப்போ இல்லை பிரிண்ட்டை வெளில விட்டு அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். மர்ம நபர்கள் எப்படி வெடிகுண்டு மிரட்டல் விடுறாங்களோ அந்த மாதிரி மர்ம நபர்களால் வந்து துல்லியமான ப்ராப்பர் இது வந்து பிரிண்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஆர்கானிக்கா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் ஃபேன் மட்டும் இல்லாமல் அஜித் ஃபேன் ஃபேமிலி எல்லாம், அதுவும் கடைசி படம்னு சொல்றது ரிப்பீட்டடா கூட போவாங்க. அதுவும் கேரளா மாதிரி இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலாக ஃபெனாட்டிக் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க விஜய்க்கு. ஸோ அந்த வகையில் ஜனநாயகன் படம் தான் வந்து எல்லாருமே போய் பார்க்க விரும்புவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். பராசக்தி படம் நம்மளுக்கு எதிரான கொள்கைகள் ஒரு வேளை பேசினா கூட நல்லா ரசிக்கும்படியா எடுத்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி போராட்டத்தை தான் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில நல்லா இருந்தாலும் எல்லாரும் போய் பார்க்க விரும்பலாம் பராசக்தியை. ஆனா ஜனநாயகன் will be the race winner for sure. தியேட்டர் மொமெண்ட்ஸ்னா மேபி இதுல தான் நிறைய இருக்கும். அண்ட் செகண்ட்லி இந்த நேரத்துல தாவேகா தோழர்களுக்கு ஓகேவா, நம்ம தாவேகாக்கு ஆதரவா ஓட்டு போடுறோம் போடலங்கிறத தாண்டி ஒரு பொலிட்டீஷியனா அவங்க மாறிட்டு வராங்க. இந்த நேரத்தில் தாவேகா தோழர்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்த பராசக்தி விஷயத்தில்? நான் என்ன சொல்லுவேன்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, வேணும்னே பண்ணுறாங்க, உங்கள் ஃபோக்கஸை டிஎம்கே நோக்கியே வைங்கன்னு நான் சொல்லுவேன். அதான் உண்மை. படம் பாட்டு வரப்போது படத்தை போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படம், அதை வெற்றிட செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். படத்துக்கு முன்னாடி நாள் வரைக்கும் திமுகவை பார்த்து அரசியல் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே,
ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் ஒரு தடவை கிளாரிட்டியா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த போஸ்ட்லாம் வந்து சீன்றாங்கல்ல, இது வெறுமனே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அல்லது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் இன்வால்வ்டா இருக்குமா? சிவகார்த்திகேயன் அவர்கள் இதில் இன்னோசென்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. இன்னோசென்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? யாருமே இன்னசென்ட் இல்லை பிரதர். யாருமே இன்னசென்ட் இல்லை. இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூபர்ஸே வந்து தங்களை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கான 4-5 அவென்யூஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான நடிகர்களோட பெரிய ஒரு ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். புரியுது. அதுக்காக இன்னைக்கு எந்த அளவுக்குனா ஒரு ப்ராப்பர் பிஆர் ஃபார் எக்ஸாம்பிள் கவின் இருக்காரு. கவினுக்கும் நம்மளுக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் கவின் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை அடுத்த விஜய நிலைநிறுத்தி கொடுறதுக்காக ப்ராப்பர் பிஆர் டீம் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து சினிமா துறையில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓப்பன் சீக்ரெட். அவர் கூட இருக்கிற ரொம்ப க்ளோஸாக ஒருத்தர் வந்து அவரை வச்சு டைரக்ட் பண்ண ஒருத்தர் என்கிட்ட சொன்னது, ப்ரோ அவர் வந்து அவர் அடுத்த தளபதியாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் வந்து அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பிஆர் அது அந்த ஒரு வகையில் தான் அஜித்தோடைய அந்த இன்டர்வியூ நம்ம வந்து சந்தேகத்தின் பேரில் வச்சுருந்தோம். ஏன் இந்த டைமில் வரணும், ஏன் இவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாரு, முழுக்க முழுக்க தவிர்த்து போயிருக்கலாம், ஏன் லைட்டாக தொட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேவை செய்ய வரல. இவங்க ஷோபிஸ்ல இருக்காங்க. அவங்களோட இமேஜை வந்து அவங்க வந்து பெஸ்ட்டாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னசென்ட்டாக தெரியாமலாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் தெரியாமல் இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளையாவே ஒரு பால் மாதிரியே எல்லாத்தையும் போய் பார்க்குறாங்க. பட் ஆனால் நாளைக்கு கொடுப்பாருங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்லையோ இதுலையோ வந்து இந்த சிவகார்த்திகேயன் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா ரொம்ப ஹம்பிளா அந்த மாதிரிலாம் வராதுங்க, நம்ம என்னங்க அப்படின்னு சொல்லி நான் ஹம்பிளா தான் இருக்கேன். அப்படி ஒரு பூசு இப்படி ஒரு பூசு என்ன பண்றது? நாளைக்கு வந்து விஜய் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக ஆகிட்டாருன்னா கூட வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டு தானே, என்னடா அது நம்ம படத்தை வந்து பேனர் வச்சு கீழ்ட்டாங்கன்னா என்ன பண்றது? நடக்கிறத சொல்றேன். ஏன் நடந்ததே இல்லையா அது வரைக்கும்? நடந்ததே இல்லை. நடந்தது தானே வச்சு நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்பெல்லாம் இந்த ஃபேனாட்டிக் ஃபேன் கல்ச்சருக்கே நம்ம எதிராக இருக்கோம். ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்மளுக்கு பிடிச்ச கொள்கையை சேர்ந்த தலைவராக இருந்தால் கூட அந்த கொள்கையை பிடிச்சி தொங்குங்கடா, அந்த தலைவருக்கு வந்து ஃபேனாட்டிக்காக மாறிட்டு முட்டு கொடுக்காதீங்கடா. அவர் என்ன பண்ணாலும் எனக்கு கொள்கை அப்படி தான் இருக்குது, நம்ம கொள்கைக்காக வந்தோம், அந்த தலைவருக்காக வரல. நாளைக்கு அந்த தலைவர் செத்துட்டா அந்த கொள்கையை விட்டுருவியா? அதனால ஒரு இண்டிவிஜுவலை வச்சு இந்த ஃபேன் ஃபாலோயிங் ஹீரோ வர்ஷிப்பிங் பண்ணாமல் தயவு செய்து எல்லாத்தையுமே பகுத்தாய்ந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ விஜய் ஒருவேளை ஒரு இந்த நடிகர்லாம் வந்து எனக்கு பிடிச்ச தமிழ் தேசிய கொள்கை இது பண்ணி இந்த ஃபேன்ஸ்லாம் வந்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, நம்ம போஸ்ட்லாம் நல்வழிப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டாருன்னா நாளைக்கு என் மனசை கூட மாறலாம்ல. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் ஒரு தலைவர் இருக்குது. நேற்று என்ன பண்ணான்றதை விட்டுறலாம். இன்னைக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்காங்க தலைவர்கள் அப்படின்னு. ஏன்னா நேற்று எல்லாருமே நல்லவங்களா தான் இருந்தாங்க. புரியுது. இன்னைக்கு தான் எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. மறைமுகமாக தாக்குகிறீர்கள். மறைமுகமாக தாக்கல, ஓப்பனாகவே சொல்கிறேன். அட்வான்ஸை கொடுத்தாச்சு. மீதி காசு எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பேர் மட்டும் சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். அதுதான் மறைமுகம். நாங்களே சொல்லணும் உங்களுக்கு எல்லாம். அதுதான் மறைமுகம். எல்லா கட்சியுமே காம்ப்ரமைசஸ் நடக்குது. அது மாதிரி தான் விஜய். இன்னொன்று விஜய் கட்சியில அந்த இம்ப்ளான்ட் மிஸ்டர் ஸ்பை எல்லா கட்சியிலுமேங்க. நான் இது வந்து 2-3 மாசத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்ட செய்தி. என்னடா இன்டர்வியூ முடிக்கிற மாதிரி போயிட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா, மறுபடியும் கறிக்குழம்புல இருந்து ஆரம்பிக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. அவ்வளவுதான், நம்ம மோருக்கு வந்துட்டோம். எல்லா கட்சியிலுமே ஸ்லீப்பர் செல்ஸை வச்சிருக்காங்க. எல்லா பார்ட்டிலையுமே வச்சிருக்காங்க. டிஎம்கே அப்படின்னு சொல்லி நம்ம செய்தி கேள்விப்பட்டோம். பார்த்தா அப்படிதான் தெரியுது. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. உங்களுடைய கற்றுக்கணும், சூது வந்து கற்றுக்கணும். டிஎம்கேவை பார்த்து வேற லெவலில் பல ஃப்ரான்டியர்ஸில் இந்த வாரம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. சரியா? இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு வாய்ப்புக்கு நன்றி.